நான் 100 பேரை அடிச்ச டான் ஆகலடா, நான் அடிச்ச 100 பேருமே டானு தான் அப்படிங்கிற மாதிரி பெரியார் அவர்கள் வாழ்க்கையில செஞ்ச அத்தனை சம்பவங்களுமே தக் லைஃப் தான். ஆனா உங்ககிட்ட ஃபியூச்சர்ல யாராவது பெரியார் செய்ததுலயே உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா இத சொல்லுவீங்க. அப்படி ஒரு சம்பவம் செஞ்சிருந்தாரு. அது என்னன்னா, கோர்ட்டுக்கே போய் நீதிபதிகள் முன்னாடியே நின்னு தமிழர் உணர்வு சம்பந்தப்பட்ட, தமிழர்கள் உடைமை சம்பந்தப்பட்ட, ஏன் தமிழர்களின் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட எந்த கேஸ் இனிமே கோர்ட்டுக்கு வந்தாலும் பார்ப்பனர் அல்லாதோர் நீதிபதிகள் தான் விசாரிக்கணும், தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்திருந்தாரு. சரி, அந்த சுவாரஸ்யமான தகவல்களை தேதியோட என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஏன் திடீர்னு பெரியார் அவர்களை இங்க பேசியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 2 நாட்களாக வாஞ்சிநாதன் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு, அதாவது கோர்ட்டை அவமதித்த இந்த பிராதி யார் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்ததுதான். இன்னைக்கு வரைக்குமே நிறைய அப்டேட்ஸ் வந்துச்சு. அதுல மிக முக்கியமா வாஞ்சிநாதன் தோழரே வந்துட்டு நேத்து ஒரு சேனல்ல பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தாரு, குறிப்பிட்டிருந்தாரு. அதாவது மதுரை ஹைகோர்ட் அப்படிங்கிறதுக்கு வழக்கறிஞர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த குரூப்ல ஒரு